வணக்கம் சினிபாட் வியூவர்ஸ். இன்றைக்கி ஜமா படத்துக்கு வந்திருக்கோம். வாங்க ஆடியன்ஸ் கிட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்ல கதை இருக்குது. டைரக்டர் வந்து உயிரை கொடுத்து வச்சிருக்காரு. சூப்பரான சினிமாட்டோகிராஃபி, செம்மையாக இருக்க படம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும். நல்ல படம். பாடல்கள்லாம் எப்படி வந்திருக்கு? இளையராஜா சாரை சொல்லவே தேவையில்ல. சரிங்களா, நம்ம உயிர்லேருந்து நாடிலேருந்து எல்லாமே இளையராஜா இருக்காரு. அந்த மாதிரி பாட்டுலேயும் இருக்காரு. தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜமா உண்மையான ஜமா. இப்போ இருக்கிற யங்ஸ்டர் மத்தியில் இந்த படம் எவ்வளோ, அதாவது இப்போ இருக்கிறவங்களுக்கு சரியாக தெரியாது, கிராமப்புறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதை வந்து உள்வாங்கினா மட்டும்தான் படத்தை புரிஞ்சிக்க முடியும். தனக்குள்ளே ஒரு கலைஞர் இருப்பான், அந்த கலைஞரை வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த படத்தை நம்ம உணர முடியும். நல்ல படம். பாரி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. சூப்பர் படம். நன்றி. இந்த கலை இது இன்னும் தெரியாத சில நிறைய இடம் இருக்குது. மெட்ராஸ்லேயே முழுசாக தெரியாது. அது எல்லாருக்குமா போய் தெரிஞ்சு சேர்ந்து இந்த படம் இன்னும் மேலே நல்லா வெற்றி அடைய எங்கள் டீமோட வாழ்த்து. சூப்பராக இருக்குண்ணா. ஜமா சூப்பராக இருக்கும். சூப்பர் நைஸ். கிராமங்களின் கொண்டாட்டம் தான் புதுவிதமான முயற்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோடு வந்திருக்கு. ஃப்ளோ நல்லா இருக்குது. புது டீம்னு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ஸ்டோரி செம்மையாக இருக்குது. சொல்லும்போது எல்லாரோட ஆக்டிங்கும் அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும்னா கல்யாணமோட ஆக்டிங் அண்ட் அந்த தாண்டவம் அவர் பண்ணுறாரு, அந்த ரோலும் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவாக பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரோலும் நல்லா இருந்தது. ஒன்றுக்கு ஒன்று ஈடு கொடுத்து டைலாக் டெலிவரியிலேருந்து எல்லாமே அடுத்து என்ன வரும்னு ஒரு எதிர்பார்ப்போடு கொண்டு போச்சு. நல்லா கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஏன்னா இது வந்து அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. இதுதான் வித்தியாசம். அவங்களுக்கு எல்லாமே பார்த்த மாதிரி இருக்கிறது. இது கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்குது. நியூ ஜென்ரேஷன் கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம படம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்க்கணும். இந்த மாதிரி படத்தை நம்ம தான் என்கரேஜ் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த படம் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஏன்னா படம் முடிஞ்சதுன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அது ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன். இன்னும் காரைக்குடி சைட்லலாம் நடந்துட்டு தான் இருக்குது. சில பேருக்கு அது தெரியல, இன்னும் நடக்குதான்னு கேட்குறாங்க. நான் பார்த்துருக்கேன். எனக்கு என்ஜாய் பண்ண இருக்கும். நைட் ஃபுல்லாக நடத்தினாலும் தூங்காமல் பார்ப்போம் நாங்கள். அது இங்கே காட்டுறது இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்னு இல்லை, அவங்க கண்ணுக்கு தெரியல. ஆக்சுவலாக ஊர் நாடு போனால் தானே தெரியும். அவங்களுக்குலாம் போனால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கலாம் கிடையாது. அவங்க கண் முன்னாடி இல்லை, இருந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. செம்மையாக இருக்குது. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹீரோ செம்மையாக நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் வந்துட்டு படமாக நான் பார்க்கல. நான் வந்து அந்த படத்துக்குள்ளே போய் ஒரு கேரக்டராக நான் வாழ்ந்தேன்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு அதாவது சாமி பாட்டு ஒன்று ஆடுவார். அது எனக்கு உண்மையிலே சாமி வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். சாமி இறங்கி ஒன்று ஆடிச்சு. அப்படியே வந்தோனம்மா வந்தோனோ, ஐயோ அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி பூரிச்சிச்சு. ஆக்சுவலி அது ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஆக்சுவலாக அதாவது ஒரு தெருக்கூத்து நடிகன் எப்படி வந்து தன்னை வந்து எப்படி வந்து அவன் ஒரு வேடத்துக்காண்டி எப்படி அவன் வந்து வாழ்கிறான், அவனோட வாழ்வியால் எப்படி வந்து மாற்றுது, அது அந்த லைஃப் எப்படி மாற்றுது அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா பயங்கரமாக புரிய வச்சுருக்காங்க. அண்ட் ஏன்னா இந்த அவர் தான் டேரக்டர், அவர் தான் ஹீரோ. பட் ஆனால் அந்த ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த லவ் ஆகட்டும் சரி, சின்ன சின்ன சண்டைகள் ஆகட்டும் சரி, நெகட்டிவ் கேரக்டர் பண்ண அவருக்கு ஜெடன் சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஹேட்ஸ்ஆப் கொடுக்கணும். பயங்கரமாக இருக்குது படம். அருமையாக இருக்குது. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. மைண்ட் கேம்ஸ், இந்த படத்துக்கு பேர் வேணால் மைண்ட் கேம்ஸ் கூட வச்சுருக்கலாம். ஏன்னா அந்த மைண்டை வச்சு அவ்வளோ கேம் ஆடுறாங்க. ஒரு இம்பாக்ட் கொடுத்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஐயோ மியூசிக், அந்த லைஃப் கம்பேக் இளையராஜா தான் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நாள் ஆச்சு இளையராஜா சார் பாட்டை கேட்டு படங்கள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் லாங் டைம் நல்ல ஒரு படம் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் எதாவது கேட்கலாம். எனக்கு ஒரு இடத்துல கூட எனக்கு அந்த இது தெரியலங்க. ஏதோ சொல்லுவாங்களே லேக் இல்லாமல், அது தெரியலங்க. அவ்வளோதான். முடிஞ்ச சாமி பேக்ரவுண்ட் மியூசிக் அல்டிமேட்டாக இருக்கும். அருமையாக இருக்குது. படத்தில் என்ன சொல்ல வராங்கல்ல, எல்லாருக்கும் ஈக்குவல் ஆன ஒரு மரியாதை கொடுக்கணும். எல்லாருக்கும் எல்லா வேடங்களும் கொடுக்கணும். இந்த சினிமா மாதிரி தான். சார் உங்களுக்கு கால் ஷீட் இதில் இருக்கா, சார் உங்கள் கால் ஷீட் இதில் இருக்கா அப்படின்னா, சார் அவர் தான் ஒரு 30 நாள், ஒரு மாதத்துக்கு 30 நாள் தான். அந்த
அந்த 30 நாள் நடிக்கிறாரு. அவருக்கு ஏங்க அந்த கால் ஷீட்டை கொடுக்குறீங்க? நடிக்கவே தெரியாது எங்களை மாதிரி ஆளுகளுக்கு, நடிக்கவே டைம் இல்லாத வாய்ப்பு கிடைக்காத ஒரு ஆளுகளுக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவங்களும் வேடம் தட்டி ஆடுவாங்க, அவங்களும் பண்ணுவாங்கன்றத சினிமா வாரியாக எப்படி சொல்லணுமோ கூத்துல வாரியாக எப்படி சொல்லணுமோ. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேடமோ ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோனோ யாரும் சினிமாலையும் சரி கூத்துலையும் சரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் ப்ரூவ் பண்ணணும், அவன் நடிக்கணும், அவன் அப்படி அந்த மாதிரி தான். அதான் சொல்லுவாங்க, ஒரு லாஸ்ட்டில் வந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு இப்படி ஆடுவார், அப்படியே ஒரு மாதிரி ஆடுவார். எனக்கு அப்படி இப்போ கூட சாமி வருது, எனக்கு அப்படியே சாமி வந்து ஆடும், அப்படியே ஒரு மாதிரி ஆடும். ஸோ அந்த மாதிரி தான் ஆடி இருக்காருன்னு தான் சொல்லணும். உண்மையிலே படம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அவ்வளோதான், 10க்கு 10 தான். வேறு இந்த படத்தை பற்றி வேறு என்ன சொல்கிறது, நான் ஃபுல் பாசிட்டிவ் தான். வேறு ஒரு இன்னும் முக்கியமான விஷயம், பெரிய பெரிய படங்கள் வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு தேட்டர்ஸ், முக்கியமாக ரோகிணி தேட்டர் கொடுக்குறாங்க. அது பெரிய ஒரு அதுவும் ஃபர்ஸ்ட் ஷோ கொடுக்கும்போது அது ரோகிணி தேட்டருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா எந்த தேட்டர்ஸுமே கொடுக்குறதே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு பெரிய வரவேற்பு தரணும், எல்லா தேட்டருமே தரணுன்றது ஒரு ரிவ்யூவராக நான் கேட்டிருக்கேன், ஒரு ரெக்வஸ்ட். அவ்வளோ நீங்கள் தான் கேட்கணும், நான் கேட்கணும். லைவ் அவார்ட் மீட்டிங்லாம் ப்ரோ, அவார்ட் மீட்டிங்லாம் இது ஆஸ்கரே தான் ப்ரோ வரும். ப்ளீஸ் ஆஸ்கருக்கு வந்து இந்த ஒரு அவார்டை நீங்கள், இந்த மூவி ஒரு அவார்டை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே பேசுங்க, இந்த மூவியை பற்றி நிறையா பேசுங்க. நான் ஆக்சுவலாக தெருக்கூட்டு எடுத்துகிட்டு வரல, இருந்தால் நானே ஆடி இருப்பேன் தெருக்கூட்டு வச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல். அடுத்த காந்தாரெல்லாம் சொல்லணும் இந்த படத்தை, வேறு எதுவுமே சொல்ல முடியாது. அவர் குச்சி எடுத்துகிட்டு ஆடும்போது இட்ஸ் லைக் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தேட வந்து பாருங்கள், மூவி நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ, சீரியஸாக உண்மையிலே நல்லா இருக்கு. ஒரு ஆட்டம் ஒன்று ஆடுவார், சாமி ஆட்டம். அந்த ஆட்டம் ஆடும்போது அப்படியே இப்படி ஆடிட்டு வருவார், அப்படியே இப்படி ஆடுவார், ஆடிட்டு சாமி ஆடும், இப்படி சாமி ஆடும். ஆடினோடனே எனக்கு சாமி வந்துடும், கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். இல்லை இது வேற, அது வேற, டோட்டலாக வேற. ஒரு சாமானியன், அதுவும் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காருங்க. அது சத்தியமாக என்னால் ஏன்னா அவ்வளோ டேலண்ட் இருக்குது, கொட்டி கிடக்குது. நீங்கள் நான் புதுசாக ஒரு பேருக்கு சொல்ல 69 கோடி போட்டு அந்த பிரபாஸ் படத்தை எடுத்ததுக்கு அதில் ஒரு 10 கோடியை கொடுத்துருந்தா கூட இவங்க இன்னும் அந்த காஸ்ட் எடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 10 படங்கள் இன்னும் பெருசாக வரணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஆஸ்கர் படமாக இருக்க. வாழ்த்துக்கள், டீமுக்கு வாழ்த்துக்கள். லைவ் கூத்து பார்க்குறப்போ ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் அது வந்து எப்பவுமே நம்ம மனசில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ப்ரோ? இப்போ நம்ம நார்மல் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் டெலிவரி எடுத்துட்டு நம்ம போடும்போது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இது இந்த படத்துல அந்த ஒரு டைலாக் டெலிவரி ஆகட்டும் சரி, உங்களுக்கு அது கர்ணா, அது அர்ஜுனல், அந்த மாதிரி வேடங்கள்லாம் போடும்போது உங்களுக்கு அது பிடிச்சிரும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் தான் அது வந்து நான் இதுக்கு மேலே நான் பேசுகிறேன், எனக்கு இன்னும் இந்த வைப்ரேஷன் ஆட மாட்டேங்குது, நானே சாமி ஆடிடுவேன். இல்லைன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஜெயிச்சிருச்சு, அவ்வளோதான். பேசலாமா? வந்தானே மகாராஜா, வந்தானே ஜமா பாக்கா, வந்தானே மகாராஜா, ஜமா ஜமா அப்படின்னாக்கா இது ஒரு கூத்து கலைஞரோட படம். இந்த படத்தோட இயக்குனர் பாரி இளவழகன் அவரே இயக்கி கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கதாநாயகியாக அம்மு அபிராமி அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு கணவருக்கும் இந்த மாதிரி ஒரு மனைவி அமையணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அற்புதமாக நல்ல குணமுள்ள ஒரு கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வில்லனாக சேத்தன் அவர்கள் நடிச்சிருக்காங்க, அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளர் திரு சாய் அவர்களுக்கும் டிக்கெட் பாக்ஸா ஏதோ பேர் சொன்னாங்க, அலெக்சாண்டரா, ஏதோ அதான் பேர் போட்டுருச்சு. அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மொத்தத்தில் இந்த படம் நலிந்து வரும் இந்த கூத்து கலைஞர்களோட கதையை அப்படியே அப்பட்டமாக திருவண்ணாமலையில் நடக்கும் ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த படத்தில், ஜமா படத்தில் காமிச்சிருக்காங்க.
அது மட்டும் இல்லை, இப்போ வந்து திருநங்கைகளை பல பேர் பல விதமான கேலி கிண்டல்களும் பண்ணிட்டு இருக்காங்க. திருநங்கைகளை சில பேர் கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் உஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ புதுசாக வானவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அந்த திருநங்கைகள் என்பவர்கள் 3ஆம் பாலினத்தவர். அவங்க தெய்வத்துக்கு சமமாக உள்ளவங்க. அவர்களுக்கு சமர்ப்பிக்கும் இந்த ஜமா படத்தை தயாரித்துள்ள தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த ஜமா படத்திற்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும். மத்திய அரசு மாநில அரசு ஜமா படத்துக்கு விருது கொடு. மத்திய அரசு மாநில அரசு ஜமா படத்திற்கு விருது கொடு. வந்தனே மகாராஜா இந்த படத்துக்கு இசை இளையராஜா அவர்கள் இல்லை என்றால் இந்த படமே இல்லை. இளையராஜா அவர்கள் இன்றைய தலைமுறைக்கு ஒரு இளைய தலைமுறையோட ஒன்றி போய் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு. அவர் இளையராஜா மட்டுமல்ல, இன்றைய ராஜா. அவர் இளையராஜா மட்டுமல்ல, இசையின் ராஜா. அவர் இளையராஜா மட்டுமல்ல, இமயத்தின் ராஜா. அவர் இளையராஜா மட்டுமல்ல, இளைஞர்களின் இணைந்த ராஜா. இப்படி இந்த படத்திற்கு, ஜமா படத்திற்கு அவ்வளவு ஒரு ஒத்துழைப்போட இதில் சாங்ஸ்லாம், அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். சேத்தன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. புரியல? இல்லை எல்லாமே பார்க்க நல்லா எப்படி இருந்துச்சு சார்? ஆடியன்ஸோட பார்த்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் படம் பார்த்ததெல்லாம் வந்து எங்கள் க்ரூ, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு இவங்களோட தான் பார்த்தோம். அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. பட் எங்களுக்கு ஒரு இந்த படம் உண்மையாகவே நல்லா இருக்குன்னு எப்போ தெரிய வந்ததுன்னா, ப்ரெஸ் ஷோ போட்டோம். ப்ரெஸ் ஷோவில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்தாங்க. எல்லாருமே எல்லா ப்ரெஸ்காரங்களும் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதில் கொஞ்சம் ஒரு 60% அதில் வந்தது. இன்றைக்கி ஆடியன்ஸோட பார்த்ததில் ரொம்பவே கம்ப்ளீட்டாக 100% எங்களுக்கு ஒரு இது வந்தது. சார், நீங்கள் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே நிறைய ஸ்பெஷலாகவே இருக்கும். இதில் உங்கள் ஸ்பெஷல் என்ன? இதில் அந்த புது விதமான ஒரு ஆர்ட் ஃபார்மை கற்றுக்கிட்டுனா என்ன, ஃபுல்லாக கற்றுக்கலாம் முடியாது. அது வந்து பல வருஷங்களாகும். சினிமாவுக்கு என்ன தேவையோ அது அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டு அந்த ஆர்ட் ஃபார்மை வந்து ஒரு நம்பும்படியாக, சரியாக ஆடலைன்னா வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது நம்பும்படியாக வந்து பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுதான் இதில் ஸ்பெஷல். சார், அந்த மக்களோட நீங்கள் பழகிருப்பீங்க இல்லையா, ஷூட்டிங் டைம்ல இருக்கட்டும், இல்லை படத்தில், அது எப்படி இருந்தது? ஏன்னா இன்னைக்கு தெருக்கூத்துன்ற ஒன்று தான் டிரான்ஸ்ஃபார்ம் சினிமாவாக மாறி இருக்கு. ஸோ அந்த மக்களுடைய அந்த வாழ்வியலில் போய் கனெக்ட் ஆகிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து நாங்கள் பார்த்ததில் வந்து அவங்க வந்து நைட்டெல்லாம் பிஸியாக இருப்பாங்க. அவங்க தொழிலே வந்து நைட் ஃபுல்லாக இருக்கும், காலையில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கூட எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னாலே வந்து 3-4 மணிக்கு மத்தியானம் 3-4 மணிக்கு அப்புறம் தான். ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நாங்கள் பார்த்ததில்ல. அதெல்லாம் ஒரு புதுசாக இருந்தது. ப்ளஸ் ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த ஆர்ட் ஃபார்ம் என்னன்னே எங்களுக்கு தெரியாதுல்ல யாருக்கு. நான் இதில் இருக்கிற பாரி மட்டும்தான் கொஞ்சம் தெரியும். ஏன்னா அவர் அந்த மண்ணை சார்ந்தவருங்கிறதுனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப புதுசு. ஸோ அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்க தான் ட்ரெயின் பண்ணாங்க. அந்த பாடல்களெல்லாம் சொல்லிக் கொடுத்து அதெல்லாம் வந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ணது அவங்க தான். ஸோ அவங்க இல்லைன்னா, அவங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு சொல்லியெல்லாம் பொறுமையாக சொல்லிக் கொடுக்கலன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ விடுதலைக்கு அப்புறம் இந்த படத்தில் நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்த நெகட்டிவ் ஷேட்ஸாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்களா? வருது. பட் லக்கிலி எனக்கு என்னென்னா, நெகட்டிவ் இருந்தாலும் கொஞ்சம் வேறு மாதிரி, அதுலேயே வந்து வித்தியாசமான ரோல்ஸ் வரும். ஸோ இப்போ விடுதலைக்கும் இதுக்கும் பார்த்தீங்கனாலே ஒரு வித்தியாசம் இருக்கும். ரெண்டும் நெகட்டிவ் தான், ஆனால் பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு கேரக்டரைசேஷனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். சிமிலரான கேரக்டர்ஸ் வந்தாலுமே அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைட்டாக
ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட வருது. தேங்க்யூ எல்லாருக்கும். ஆமாம், ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஃபீட்பேக் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பதட்டம் வந்தது, யங்ஸ்டர்ஸுக்கு இந்த படம் வந்து எப்படி அவங்க எடுத்துப்பாங்கன்னு. பட் ஒரு நம்பிக்கை இருந்தது, எங்கேயோ யங்ஸ்டர்ஸ் தான் இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துவாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் ரெஸ்பான்ஸ். யங்ஸ்டர்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. எல்லா விதமான படங்களும் வருது, கான்டென்ட் பேஸ்ட் வருது, ஸ்டார் பேஸ்ட் வருது, யூனோ பட்ஜெட் பேஸ்ட், பெரிய படம், சின்ன, எல்லா விதமான படங்களும் நம்ம பார்த்து ரசிக்கும் போது தான் ஒரு படத்து குவாலிட்டியே கொஞ்சம் டெவலப் ஆகும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆடியன்ஸுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விதவிதமான கதைகள் வரும். அது இந்த படம் கொடுத்துருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. யங்ஸ்டர்ஸ் அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த சப்போர்ட். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். ஆடியன்ஸோட படம் பார்த்துருக்கீங்க, ஸோ நீண்ட நாள் இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருப்பீங்க. எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்காத இடத்துலலாம் கூட ஆடியன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பட் இது ஒரு எங்கேஜிங் ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். பட் இது என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்குமா அப்படிங்கிறதில், ஆனால் ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக என்டர்டெயின் ஆனாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதான் வந்து ஆடியன்ஸோட பார்க்குற அந்த சந்தோஷம் வந்து இன்றைக்கி பயங்கர இதுவாக இருந்தது. இப்படி ஒரு ஃபிலிமுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுறதே ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா ஆர்ட் ஃபிலிம் அது இதுன்னு சொல்லலாம், அப்படிலாம் ஆடியன்ஸ் யோசிக்கவே இல்லை. அவங்க ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணாங்க. முக்கியமாக நாங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோன்னா, நாங்கள் வந்து ரொம்ப இப்போ இன்றைக்கி இவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால ரொம்ப கம்மி ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. அங்கங்கே ஒன்று ஒன்றா கிடச்சிருக்கு. பட் இது ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா ஆடியன்ஸ் உள்ளே வரணும். இது வந்து கண்டிப்பாக எங்களை நம்பி உள்ளே வாங்க, உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்காமல் போகாது. எங்களுக்கு அந்த ஷூரிட்டி வந்து நாங்கள் இன்னும் ஒரு ஹானஸ்டான ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மக்கள் கையில் மட்டும்தான் இருக்குது இதை வந்து இப்போ எங்கள் ஸ்க்ரீன்ஸை இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறது. கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ ஒரு ஆக்டராகவும் இந்த படத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்க, படத்தில் இயக்குனரும் நீங்கள் தான். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? அண்ட் மக்கள் உங்களுடைய கதாபாத்திரத்துக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸை தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக ஸ்பாய்லர்ஸ்லாம் சொன்னால் கிளைமேக்ஸ் போர்ஷனுக்காக. ஸோ அந்த போர்ஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு தேட்டரில் வித் ஆடியன்ஸ் எப்படி இருந்தது? செம்மையாக இருந்தது. அதான் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ நாள் நம்ம சினிமாவில் பயணித்தது. ஆடியன்ஸ்க்காக தான் நம்ம எல்லாமே அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவும், அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்காகவும், அவங்களுக்கு ஒரு அப்பான ஒரு மொமெண்ட் கொடுக்கறதுக்காகவும் தான் நம்ம சினிமாவில் இருக்கிறோம். அந்த மொமெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆனது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் கிளைமேக்ஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களோட ரெஸ்பான்ஸ், ஒரு கைத்தட்டல் விசிலும் வந்து நமக்குள்ளே இருக்க எல்லா செல்லையும் தூண்டி அழ வைக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இது முழுக்க பர்ஃபார்மன்ஸால் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். நான் மட்டும் இல்லாமல் என்னோடய சக நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, புது விதமான பர்ஃபார்மன்ஸ். அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து தியேட்டரில் பார்த்தா செம்மையாக இருக்கும். இது வந்து முழுக்க தியேட்டரில் என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக தியேட்டருக்கு வரணும். ஸோ இந்த படத்தை நீங்கள் அவார்ட்ஸுக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா, இல்லை அதுக்கான ப்ராசஸ் ஏதாவது? ஆமாம், அதுவும் கண்டிப்பாக போயிட்டுருக்கு. அதான் வந்து நான் ப்ரொடக்ஷன் வந்து ஆல்ரெடி கூழாங்கல் பண்ணவங்க தான், லேர்ன் அண்ட் டீச் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க இது அவார்ட்ஸ் எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஸ்டில் வந்து நாங்கள் அவார்ட்ஸுக்கு ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணாமல், என்ன இருந்தாலும் நம்ம மக்கள் பார்த்து நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுல தானே ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா நம்ம மண்ணோட படம் எடுத்து நம்ம மக்களுக்காக தான் போட்டு காட்டுறோம். ஸோ மக்களோட ரெஸ்பான்ஸ்க்காக தான் வந்து நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பட் அவார்ட்ஸ் வந்து பேரலாக போயிட்டுருக்கு. அது அப்புறமா ரிசல்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து வரும். ஸோ கூத்து கலைஞர்களை பேஸ் பண்ண படமாக இந்த படம் இருந்திருக்கு. ஸோ படத்துடைய ரிலீஸ் இப்போ ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கான சப்போர்ட் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இந்த படத்தின் மூலமாக ஒரு தாக்கம் ஏற்பட்டு அவங்களுக்கான விஷயங்கள் மாறும் நீங்கள் நம்புறீங்க? இல்லை, கண்டிப்பாக. இனி வந்து நம்ம இவ்வளோ நாள் கூத்து நடந்திருந்தால் அதை ஈஸியாக கடந்து போயிருப்போம், எதுவுமே நம்ம கவனிக்காமல். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு கூத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று ஒரு அரை மணி நேரமாவது அதை கவனிப்பீங்க. அதை வந்து நான் நம்புகிறேன். அந்த கலைஞர்கள் மேலே ஒரு கவனம் கண்டிப்பாக நம்ம செலுத்தியே ஆகணும். ஏன்னா இப்போ எப்படி நல்ல படங்கள் வந்து ஓடாமல் தியேட்டரில் எப்படி போதோ, அந்த மாதிரி நல்ல கலைஞர்கள், பயங்கரமான கலைஞர்கள் வந்து ஒரு பெரிய வாஸ்ட் ஆடியன்ஸ் இல்லாமல் இருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு 10 பேருக்காவது ஒரு ஆர்வம் வந்து கூத்து எங்கன்னா நடந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க. முக்கியமாக பெண் கலைஞர்களை வந்து ஒரு கிண்டல் கேலிக்குள்ளே உள்படுறதெல்லாம் வந்து கொஞ்சமாச்சு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய உளவியல் இருக்கிறதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டு தெருக்கூத்து கலைஞர்களை நீங்கள் கவனித்து ஒரு கை தட்டினீங்கன்னா போதும். கலைஞன் அதுக்காக தான் வாழ்கிறான், அதை மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ. வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கு கூத்துனாலே என்னன்னு தெரிஞ்சிடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு கூத்துனாலே என்னன்னு புரியாது. அதில் வர கேரக்டர்ஸ் புரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப டைம் எடுக்கும். லைவாக உட்காந்து பார்த்தாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது வந்து ஒரு 2 hours நம்மளால் இது பண்ணிட முடியும், ஃபுல்ஃபில் பண்ணிட முடியும்னு உங்களுக்கு தோணுச்சு?
இல்லை கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான். இப்போ கிராமத்து ஆட்களுக்கு வந்து அந்த கூத்து தெரியுங்கிறதுனால இதை இவன் சரியாக பண்ணுறானான்னு ஒரு கவனத்தில் அவங்க உட்காந்துருப்பாங்க. இப்போ சிட்டி ஆட்களுக்கு வந்து இந்த உலகன்றதே இப்போ புதுசு, ரொம்ப புதுசு. பட் அதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவ்வளோ ஆல்ரெடி சிட்டி மக்கள் பார்த்துருக்காங்க, இது பண்ணுறாங்க. ரொம்ப அவங்களுக்கு இந்த உலகமே புதுசாக இருக்குது. ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு ஏன்னா தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் இருக்காங்க இல்லை. அப்போ அதையுமே நாங்கள் சரியாக அந்த கூத்து உலகத்தை வந்து நாங்கள் எடுத்துன்னு வந்து இவங்க முன்னாடி நிறுத்துகிற எங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு இருந்தது. அதை நாங்கள் எந்த விதத்துலேயுமே அவங்கள தப்பாக சொல்லாமல் அந்த உலகத்தை சரியாக எடுத்துன்னு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஜமானா என்ன? ஜமானா ட்ரூப், ஒரு குழு. இப்போ அந்த தெருக்கூத்து குழுவை தான் ஜமான்னு சொல்லுவாங்க. அப்படி பர்டிகுலர் ஒரு ஜமாவை பற்றின கதை தான் இந்த படம்.